சரியா கிபி 571 மக்கா என்ற நகரத்துல பிறந்து உண்மைன்ற ஒரே குணத்தால மக்களை தன் பக்கம் ஈர்த்து பல கடவுள்களை வணங்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல புதிதா ஒரு உண்மையான மார்க்கத்தை அந்த மனிதர் எத்தி வைக்க அவர் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ ஒரு பைத்தியம், உன்னை விட்ட உன் கடவுளுக்கு வேற ஆளே கிடைக்கலையான்னு ஏளனமா பேசுறாங்க. கல்லாலையும் சொல்லாலையும் அடிச்சாங்க, சொந்த ஊரை விட்டு விரட்டி அடிச்சாங்க. ஆனாலும் அந்த மனிதர் எதையுமே பொருட்படுத்தாம தான் வந்த நோக்கத்தை எல்லா மக்களுக்கும் ஒரே ஆளாக அவருடைய கொள்கை எத்தி வைக்கிறாங்க. ஒரு நபரா 2 நபரா அவருடைய அழைப்பை ஏற்று மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. அவருடைய மரணத்துக்கு முன்னால கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேலான ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு சேர்றாங்க. அந்த மனிதரோட ஒவ்வொரு பேச்சையும் நகர்வையும் நுணுக்கமா கவனிச்ச அந்த ஃபாலோவர்ஸ் அந்த உலகம் முழுக்க பரவ செய்றாங்க. வாழ்க்கையில பல காலகட்டத்துல உபதேசம் செஞ்ச அந்த மனிதர் கடைசி தருவாயில அவங்க பேசிய ஒரே மாதிரி இனி வரலாற்றை எந்த ஒரு மனிதருமே பேசவே முடியாது. அரசியல்னா என்னன்னு யோசிச்ச அந்த காலத்திலேயே மிகப்பெரிய அரசியல் தலைவரா முன்னுதாரணமா வாழ்ந்து சென்ற அந்த மனிதர் தன் வாழ்நாள்ல 27 போர் சந்திச்சு எதிர்த்து வரவங்க எல்லாத்தையும் தோக்கடிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. எந்த மக்கள் தன்னை சொந்த ஊரை விட்டு விரட்டி அடிச்சாங்களோ அவங்களையே போர்ல தோக்கடிச்சு ஜெயிச்சுட்டு மக்கா நகருக்குள்ள அடி எடுத்து வச்சுட்டு தன்னையும் தன்னுடைய ஃபாலோவர்ஸையும் கஷ்டப்படுத்திய அந்த மக்களை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னைக்கு நாங்க பழி வாங்குறதுக்காக வரல, எங்களுடைய கண் காணாத இடத்துக்கு நீங்க ஓடி போயிருங்க அப்படின்னு பொது மன்னிப்பு வழங்கி அந்த மக்களை மன்னிச்சு விட்ட அந்த மனிதர் தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க எத்தி வச்ச மார்க்கத்துக்கு பேர் தான் இஸ்லாம். இன்னைக்கு அந்த மனிதரை எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 200 கோடிக்கும் மேலான மக்கள்.